தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். இரா சரவணன் அவருடைய இயக்கத்துல சசிகுமார் அவர்கள் நடித்த நந்தன் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடங்கான்குடி அப்படின்ற கிராமத்துல ஊராட்சி மன்ற தலைவருக்கு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த தலைவர் பதவிக்கு பரம்பரையா சொம்புலிங்கம், அதாவது பாலாஜி சக்திவேல், ஸோ அவரோட பரம்பரை தான் பரம்பரை தலைவராகவே இருக்கிறாங்க. அவங்கள தவிர வேற யாருமே அந்த ஊர்ல போட்டி போட முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஆதிக்க சாதி அப்படின்றதுனால. அதே மாதிரி அந்த எலெக்ஷன்ல முஸ்லீம்களும் தாழ்த்தப்பட்டவங்களும் போட்டியிடக்கூடாது அப்படின்னு ஆதிக்க சாதி பாத்தீங்கன்னா மிரட்டியும் வச்சிருப்பாங்க. ஸோ இதே கேள்வி கேட்க போன நந்தன் வந்துட்டு மிரட்டி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு போகும்போது அவர் வந்துட்டு ஒரு சில பேர் சதியால அவர் இறந்து போயிறாரு. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா அந்த ஊரோட அந்த தொகுதி அப்படின்றது பாத்தீங்கன்னா ரிசர்வ் தொகுதி அறிவிக்கப்பட்டது. அதாவது இனிமே அந்த ஊர்ல அந்த தலைவர் பதவிக்கு பிற்படுத்தப்பட்டவங்க மட்டும்தான் வந்துட்டு தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியும் அப்படின்னு அறிவிச்சிடறாங்க. இதனால நமக்கு அடிமையா நம்ம சொல்றதை அவன் தட்டாம செய்வானோ அவனை வந்து இந்த எலெக்ஷன் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு நாம நினைச்செல்லாம் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு பாலாஜி சக்திவேலர்கள் முடிவு பண்றாங்க. சோ அப்படி அவர் யோசிக்கும் போது அவருக்கு அடிமையாவும் விசுவாசமாகவும் கூழ்பானை அப்படின்ற கதாபாத்திரத்துல சசிகுமார் இருக்கிறாங்க. சோ அவரை ஜெயிக்க வச்சு தான் நினைச்செல்லாம் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு பாலாஜி சக்திவேலர்கள் நினைக்கிறாங்க. சசிகுமார் ஒரு பிற்படுத்தப்பட்டவரா இருந்து ஊராட்சி மன்ற தலைவரா ஆனாலும் கூட அவருக்கு அந்த தலைவர் பதவியோட அந்த வலிமையும் அந்த உரிமையும் அதுக்கான அதிகாரத்தையும் சுத்தமா தெரியாம மக்களோட முன்னேற்றத்தை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம அவர் தலைவரானதுக்கு அப்புறம் கூட அவரோட முதலாளியான பாலாஜி சக்திவேல், அதாவது ஆதிக்க சாதியா இருக்கிறாரு, சோ அவருக்கு கீழே ஒரு அடிமையா கண்மூடித்தனமா அவர் சொல்றதுக்கு ஆமாஞ்சாமி போட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்னதான் சசிகுமார் அடிமையா வேலை செஞ்சாலும் அவருக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்குல்ல. நம்மளும் போயிட்டு அந்த ஊராட்சி மன்ற சேர்ல வந்து உட்காரணும், அந்த ரூமுக்குள்ள போகணும், அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல போயிட்டு இந்த சோதனை கொடிலாம் ஏற்றணும் அப்படின்ற சின்ன சின்ன ஆசைகள் அவருக்குள்ள இருக்கும். ஸோ அதை கூட இவர் வந்துட்டு செய்ய விடாம அவர் வந்துட்டு ரொம்பவே அவமானப்படுத்துவாங்க. அதுல முக்கியமா ஒரு பாட்டோட இறப்பு, அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கப்படுத்தி ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சசிகுமார் அவர்கள் அந்த தலைவர் பதவி வச்சு மக்களோட முன்னேற்றத்துக்காக போராடினாரா, அவரோட அதிகாரத்தை மீட்டு மக்களுக்காக சேவை செஞ்சாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதை அப்படின்றது இன்றைக்கு மிக முக்கியமா கிராமப்புறங்கள்ல மிக தேவையான ஒரு கதை தான். இந்த அரசாங்கம் இந்த பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு அதிகாரத்தை கையில கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பிற்படுத்தப்பட்டவங்களோட வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குது. ஆனா அந்த அதிகாரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த அதிகாரத்தோட பவர் என்ன, அதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், அதோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியாம இருக்கிறாங்க. அதையும் மீறி அவங்க ஒரு சில முன்னெடுப்புகள் முன்னெடுத்தாங்க, இந்த உரிமையை மீட்கிறதுக்காக ஏதாவது போராடினாங்க இல்ல ஏதாவது முயற்சி பண்ணாங்க அப்படின்னா ஆதிக்க சாதியினர் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எந்த முயற்சியும் எடுக்க வரது இல்லை, முக்கியமா அவங்கள மதிக்கிறதே இல்லை. இந்த படம் கிட்டத்தட்ட யோகி பாபு அவரோட அந்த மண்டேலா திரைப்படம் மாதிரி தான் இருக்கும். என்ன அந்த படத்தை ரொம்ப காமெடியா பொலிட்டிக்கல் சட்டையார பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா இந்த படத்தை கையாண்டிருக்காங்க. ஆனா இந்த படத்தை இவங்க எப்படி எடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு நேர்த்தியே இல்லாத ஒரு திரைப்படமா எடுத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அந்த சொன்ன விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்ல தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது பிற்படுத்தப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அது ஒழுங்கா சொல்லணும்ல. ஒரு சில காட்சிகளை பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களை எப்படி அடிக்கிறாங்க எப்படி ஒடுக்குறாங்க பாருங்க அப்படின்னு பல காட்சிகள் பார்த்தீங்கன்னா போட்டு திணிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு வந்து சலிப்பை ஏற்படுது. சரி டே எப்பா புரியுதுடா விட்டுருங்கடா, அதுக்காக ஏன்டா இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பை ஏற்படுத்துற காட்சிகள் தான் திரும்ப இந்த படத்துல வருது. அதே மாதிரி படத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிபிஷியலான காட்சிகள், முக்கியமா அவரோட பையன் கதாபாத்திரம் செய்யற ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதுவும் ஆர்டிபிஷியலா இருந்து, முக்கியமா பாலாஜி சக்திவேல் பாத்தீங்கன்னா அவர் இந்த கேரக்டர் செட் ஆகல. அவர் செய்யற ஒரு சில விஷயங்கள் இந்த பாலாஜி சக்திவேல் கூட இன்னொரு கேரக்டர் உணரும். அவங்க பண்ற எல்லா செயலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆர்டிபிஷியலா இருக்கு. எதுவுமே ஒரு யதார்த்த தன்மையோட இல்லை. நீங்க இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது தெளிவாகவே புரியுது. பல ஊர்கள் அந்த ஊராட்சி மன்ற தலைவரை பாத்தீங்கன்னா சேர்ல கூட உட்கார வர்றது இல்லை, அந்த கொடியேற்ற வர்றது இல்லை, முக்கியமா அவங்க வந்துட்டு மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பிற்படுத்தப்பட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. இது எல்லாமே புரியுது. ஆனா இதை திரைப்படமா நீங்க எடுக்கும்போது திரைமொழின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க அந்த திரைமொழிக்கு ஏத்த மாதிரி தான் அந்த கதையை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியும். நீங்க எடுக்கிற அந்த காட்சிகளை ஆடியன்ஸுக்கு அந்த திரைமொழியின் மூலியமா தான் நீங்க கன்வின்ஸ் பண்ணவே முடியும். அதை விட்டுட்டு நீங்க போட்டு அப்படி திணிச்சிங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல சலிப்பு தான் ஏற்படும். அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, மக்கள் ஒன்னும் ஏமாலியாவே இருக்கிறாங்க, மக்கள் ஒன்னும் அறியாமலே இருக்கிறாங்க, அவங்க ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது ரொம்பவே தப்பு. இங்கெல்லாம் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, படிச்சு புரிஞ்சு அறிவை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பிரச்சனை அது கிடையாது. ஆக்சுவலா என்னதான் அரசாங்கம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தாலும் கூட அந்த அதிகாரத்தை செயல்பட விடாம இந்த ஆதிக்க சாதிகள் நடத்துறாங்க இல்லையா, அதுதான் இங்க பிரச்சனையே. ஆக்சுவலா ஒருத்தருக்கு அதிகாரத்தை கொடுத்தா மட்டும் பத்தாது, அந்த அதிகாரம் சரியா செயல்படுதா அப்படின்னு ஆட்சியாளர்கள் ஆய்வு செய்யணும். அதுதான் ஒரு அரசாங்கத்தோட கடமை. இங்க அதிகாரத்தை கொடுத்தாலும் கூட அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்களோட உரிமையும் மக்களோட மேம்பாட்டுக்கும் அவங்களோட செயல்படவே முடியல, செயல்பட விடாம பல பேர் தடுக்கிறாங்க. இப்படி அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள்கிட்டயும் அதிகாரிகிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த அதிகாரிகள் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கிறதே கிடையாது, முக்கியமா அவங்க மதிக்கிறதும் கிடையாது. இன்னொன்னு, இந்த அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்கு அப்ப வராங்க, எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்போம், நாங்க உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துவோம் அப்படின்னு ஆகும்னு பேசிட்டு அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதோட 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வராங்க. ஸோ இங்க பிரச்சனை
மக்கள் கிடையாது, மக்கள் ஒன்றும் அறியாமலே கிடையாது, அவங்களாம் நல்லா படிச்சுட்டாங்க. இங்க பிரச்சனையே அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இந்த பிரச்சனைகள்லாம் சரியா கவனிக்காம விட்டதான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. அவங்கலாம் அந்த கம்ப்ளைண்ட்டை உடனே எடுத்து உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா இப்போ நீங்க படத்துல காமிச்சிங்களே இதெல்லாம் நிறைய குறைஞ்சிருக்கும். ஸோ இதுக்கான இந்த பிரச்சனைக்கான மிக முக்கிய காரணம் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான். நீங்க சொன்ன மாதிரி மக்கள் அறியாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்களே, அது கிடையாது, அது தப்பு.